சாமியே ஒன்னாம் தேதி ஐயனை வணங்கி துளசி மாலை ருத்ராட்ச மாலை அணிந்து ஒரு மண்டல விரதம் இருந்து சபரிமலைக்கு புறப்படும் சாய்வார்கள். நெய்யூற்றி சபரிமலைக்கு இருபடி கட்டி புறப்படும் சாய்வார்கள். சபரிமலைக்கு புறப்பட தயாராகியாச்சு. நம்ம நேரா பிள்ளையார்பட்டி சென்றடைஞ்சு அந்த கற்பக விநாயகர் வணங்கி புட்டு இருந்து சுந்தரக்கரை சென்று அந்த வெக்காளி அம்மனை வணங்கி புட்டு திருச்செந்தூர் சென்று கடலிலே மூழ்கி குளித்து விட்டு அந்த திருச்செந்தூர் முருகனை வணங்கி புட்டு அங்கிருந்து குற்றாலம் புறப்பட தயாராகும். குற்றால அருவியிலே குளித்து விட்டு குற்றாலநாதனை வணங்கி புட்டு மதிய உணவை முடித்துக் கொண்டு அச்சங்கோயில் சென்றடைஞ்சு அந்த அச்சங்கோயில் நாதனை வணங்கி புட்டு ஆரியங்கா சென்றடைஞ்சு அந்த ஆரியங்கா ஐயாவை வணங்கி புட்டு குளத்துப்புழை சென்று ஆத்திரே பொறி வாங்கி மீனுக்கு போட்டு புட்டு அந்த குலதெய்வான மணியன் வணங்கிக்கிட்டு அங்கிருந்து எரிமேலி புறப்பட தயார் சாய்பாபா. அந்த சாமி கன்னிச்சாமிக்கு ஒரு சரத்தை வாங்கி குத்தி புட்டு இலைதளங்களை கட்டி கொண்டு வர்ணங்களை பூசிக்கொண்டு மாறு வேடத்தை போட்டுக்கொண்டு பேட்டதுகளை முடித்து விட்டு பாபருக்கு ஒரு காய் உடைச்சு பெருமாளைக்கு புறப்பட தயாராகும் சாய்வார்கள். அந்த சாமி எங்க பாப்போம் தெரியுமா? எங்க பெரும்பாதை நடக்கிறதெல்லாம் பாப்போம். பெரும்பாதையில நம்ம சரியா வரது இல்லைன்னா நம்மளால நடக்க முடியாது. கால் வலிக்கும், கால் வீங்கிக்கும். அங்க இருந்து பேருந்தோடு போய் பொறி வாங்கி போட்டு புட்டு 7 மைல் காலை கட்டி சென்றடைஞ்சு காலகட்டி நாதனை வணங்கி புட்டு ஒரு மைல் அழுதா சென்று அழுதையிலே மூழ்கி ஒரு கல் எடுத்து அழுதாமலை ஏறி கல்லிடங்குன்றுல கல்ல போட்டு வணங்கி இடுமாறு கோட்டம் முழுமாறு கோட்டம் வழியாக முக்குழி சென்றடைஞ்சு முக்குழியிலே ஒரு தீவை ஏற்றி வணங்கி புட்டு அந்த கரிமலை ஏறுவதற்கு முன்னாடி ஒரு சூட ஏத்தி கரிமலையை வணங்கி கரிமலை ஏற்ற ஏறி கரிமலை இறங்கி பெரியான வட்ட சிறியாட்ட உலமாக பம்பா நதி வந்து சேரும் சாய்வார்களே.
சாமிமார்கள் அந்த கங்கைக்குள்ள புண்ணியம் வந்து நம்ம பம்பா நதிக்கு இருக்கு. அதனால பம்பையிலே மூழ்கி நம்ம பாவங்களை தொலைச்சு புட்டு இறந்த முன்னோர்களுக்கு தீமையாற்றி வணங்கி புட்டு அன்னதான படையிலிட்டு கன்னிமூல கணபதிக்கு ஒரு காய் உடைச்சு நீலிமலை ஏறி 18ஆம் படி நோக்கி ஒரு சாய்மார்களே சாமி ரொம்ப காய் உடைச்சு நம்ம உற்றார் உறவினர்கள் நினைச்சு குழந்தைகள் கல்வி பெருகவும் கல்வி செல்வம் பெற்றிடவும் நாம் தொழில்கள் வளர்ந்திடவும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை ஒழிய வேணும்னு ஊர் செழிக்க வேணும் ஊர் மக்கள் வாழ வேண்டும் ஒவ்வொரு படியாக தொட்டு வணங்கி கொடிமரத்தை அடைந்து அந்த கொடிமரத்தை வணங்கி விட்டு ஐயனை ஒரு வழி வந்து அந்த ஐயப்பனை நெய்ய விஷயத்தை பார்க்கும் சாய்பார்களே